ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம டேட்டில் இருந்து எப்படி டே மந்த் இயர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு டெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன டேட்டோ இந்த டேட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன டேட் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ டிடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து டே ஃபார்மேட்டில் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 3D கொடுத்தோம். 3D கொடுத்ததுக்கு வந்து ஷார்ட்டாக க்ரியேட் ஆச்சு. இதுவே உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் 4D வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு கீழே இருக்கிற டேட்டுக்கும் வேணும்னா Ctrl+D கொடுத்துருங்க. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபார்முலா அப்ளை ஆகிடும். ஸோ அதே மாதிரி மந்த்துக்கு ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கொடுத்துருக்கிற டேட் அப்படின்றது கொடுக்கணும். இப்போ நான் வந்து 3 கொடுத்துருக்கேன். கொடுத்தா ஷார்ட்டாக க்ரியேட் ஆகும். இதே இது 4 கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் மந்த்துமே உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இயருக்குமே கொடுத்துருக்கிற டேட் செலக்ட் பண்ணிவிட்டு YY ஃபார்மேட் கொடுக்கணும். ஸோ YY இப்போ நான் வந்து 4Y கொடுக்குறேன். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இயர் க்ரியேட் ஆகும். இதே இது வந்து 2Y கொடுத்தீங்க அப்படின்னா ஷார்ட்டாக வந்து இயர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ஃபுல்லாக அப்ளை ஆகிறதுக்கு டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+D கொடுத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஃபார்முலா அப்படியே அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? தேங்க்யூ.